இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. என்னடா புளி தண்ணி வந்து இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி கரைச்சிட்டாங்க. அதனால் புளி தண்ணி வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அவ்வளோதான் மேட்ரு. அந்த புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கரண்டி வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள், நாட் குழம்பு தூள். அப்படியே அது கூடவே வந்து 2 கரண்டி தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வெட்டி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அடுப்பில் வந்து இப்போ வச்சிட வேண்டியதான். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வத்தப்பொடி, மல்லித்தூள் அப்படின்னு வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இப்போ வந்து நம்ம மெயின் மேட்டரான உருண்டைய வந்து எப்படி மேக் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். நீங்க காலையில சமைக்கிறதா இருந்தா, நீங்க முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க மத்தியானம் தான் சமைக்கிறீங்க அப்படின்னா, காலையில ஊற வச்சாலே போதும். நாங்க வந்து இன்னைக்கு மத்தியானம் தான் சமைக்க போறோம். ஸோ காலையிலேயே எங்க அம்மா வந்து பருப்புலாம் ஊற வச்சுட்டாங்க. இது வந்து கடலை பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்ப அந்த கடலை பருப்பு வந்து நம்ம அரைக்க போறோம். அரைக்க போறதுக்கு முன்னக்கூட்டியே வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து வச்சு நல்லா அரைச்சுக்கோங்க. மிக்ஸியில அரைக்கும்போது கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சா ரொம்ப ஒரு மாரி வந்து கல்லு கணக்காயிரும். இன்னைக்கு வந்து அந்த பருப்ப வந்து எங்க அம்மா அம்மில தான் அரைச்சாங்க. பார்க்கும்போதே செம்மையா இருந்துச்சு. நல்லா அத உருட்டும்போது நல்லா திருப்பதி லட்ட உருட்டுன மாரி இருந்துச்சு. அப்படியே உருட்டி அப்படியே ஒரு கிண்ணத்துல போட்டாங்க பாரு, அப்படி இருந்துச்சு. நம்ம அடுப்புல வச்ச மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் அவ்வளோதான். அத நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸா வந்து அரைக்கணும். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அது கூடவே கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே சட்டியை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கரண்டி எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு உருண்டையை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இதே மாரி தான் பண்ணுவாங்க. கடைசில வந்து இந்த இத வந்து உருட்டி, உருட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா டைரக்ட்டா உருட்டி போட்டா, எங்க கரைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து இதே ப்ரொசீஜர்ல வந்து நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்து அது வந்து கரையாது. குழம்புக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்காது. அதேமாரி உருண்டையும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வந்து போட்டுடலாம். போடும்போது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வைக்கும்போது கொதிக்கும்போது அது வந்து கரைஞ்சி போயிடும். நீங்கள் சிம்மில் வச்சு போடும்போது நல்லா அது வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பெல்லாம் நல்லா உருட்டி உருட்டி போட்டுருங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி உருண்டை ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த வடை ஷேப்லேயும் வந்து நாங்கள் போட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா உருட்டி போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. சூப்பராக வந்து உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த உருண்டை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும். ஒரு உருண்டை கூட கரையாமல் சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா இது எல்லாமே எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம். சூப்பராக வந்து இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.